ஃபுலைல் இப்னு யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இதா அத்னப்து தன்பன், நான் ஒரு பாவத்தை செஞ்சுவிட்டா அரா அசரஹு ஃபி ஜௌஜதி, அந்த பாவத்தினுடைய அடையாளத்தை என் பொண்டாட்டில காண்பேன். பொண்டாட்டி சுபக்கு எழும்பாம தூங்குறா, அது நீ செஞ்ச பாவம். அவ ஹராமான காட்சியை பார்க்கிறா, அது நீ செஞ்ச பாவம். ரெண்டாவது சொன்னாங்க வதாபதி அரா அசரஹு ஃபி ஜௌஜதி வதாபதி, நான் இந்த வாகனத்துல பார்க்கறேன்னு சொன்னான். சிலவங்க எப்ப பார்த்தாலும் வாகனம் லெட், அது உங்க பாவத்துடைய அடையாளம். எப்ப பார்த்தாலும் கேரேஜ்ல எல்லா நேரமும் பஞ்ச் ஆகுது, பஞ்சர். இது பாவத்துடைய அடையாளம். நன்மையோட பொலங்கு அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை, பாவ மன்னிப்போட இஸ்திக்ஃபாரோட பொலங்கு அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை மமதை கொள்ளாதே. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய வாகனத்தை வேகமாக ஓட்ட நாடினாலும் என்ற ரப்பத்தான் நாடுவேன். ஸ்டீரியன் என்ற கையில, கயிறு என்ற கையில, எனக்கு ஏலும் என்ற குதிரைய என்ற ஒட்டகத்தை துள்ள வைக்க, வேகமாக ஓட எனக்கு ஏலும் ஆக்சிலேட்டரை மிரிக்க அல்லது முறுக்க, ஆனால் என்ற ரப்ப நாடு. ஈமான எப்ப நாங்க சரிப்படுத்திக் கொள்ள போறோம்? இதனால தௌபா செய்வோம். தௌபா செய்றவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பரிசுத்தமானவர்களையும் விரும்புகிறான். தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் பரிசுத்தமானவர்கள். அதனால தான் யுஹிப்புத் தவ்வாபீன், அதன் பின்னால அல் முத்தத்தஹிரீன் என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே இந்த விஷயங்கள்ல ஏராளமான சம்பவங்களும் இருக்குது. கண்ணியமானவர்களே, புத்திசாலிகளுக்கு சில செய்கினைகள் போதுமானது, சில விடயங்கள் போதுமானது. எனவே நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். இந்த பாவங்கள்ல பிரதானமானது தான் நாங்க தொழுகையை வீணடிக்கிறது. ஒரு கூட்டம் பிரிதொரு காலத்தில் வருவாங்க, அவங்க தொழுகையை வீணாக்குவாங்க. மனோ இச்சைகளை வத்தபௌ ஷஹவாத், அல்லாஹ் சூரத்துல் மரியம்ல எங்கேயோ சொல்றோம், ஷஹவாத்துகளை பின்பற்றுவாங்க, மனோ இச்சைகளை பின்பற்றுவாங்க. பாங்கு கேட்கும், அவனுடைய போனில் அவன் இருப்பான். ஓ, நல்ல விஷயத்தானே செஞ்சுக்கிறேன், பாங்கு கேட்டா என்ன? அடே, பாங்குக்கு பதில் சொல்லு, அதை செய்யும்படி எங்க பேச்சு ஈமான்? மனோ இச்சையை பின்பற்றுறாங்க. இவங்க கையா நரகத்தை தான் நரகத்தை சந்திப்பாங்க, வழிகேட சந்திப்பாங்க, நலவுகள் கிடையாது. இதனால தௌபா செய்யும். சில பாவங்களை நாங்க பாவங்கள் என்று மதிக்கிறதே இல்லை. அப்படியான அளவுக்கு எங்களுடைய மறதிகள் ஏற்பட்டிருக்கிறது. மறதியாளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்றான் குர்ஆன். எனவே கரிமான சகோதரிகளே, நாங்க அல்லாஹ்விடத்துல மன்றாடுவோம், கண்ணீர் வடிப்போம், சொல்லுவோம், அல்லாஹ் இதுவரைக்கும் நான் பல தவறுகளை செஞ்சிட்டேன், உன்னுடைய கடமைகளை பால்படுத்திட்டேன், மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்துட்டேன், நான் திருந்துறேன் யா அல்லாஹ் என்ற ஆண்களை நான் அனுப்பி வைப்பேன் மஸ்ஜிதுக்கு, நான் உன்னுடைய கட்டளைக்கு வழிபடுவேன், குறிப்பிட்ட நேரத்தில் உன்னுடைய கடமைகளுக்கு நிறைவு கொடுப்பேன் என்று ஒரு உறுதியான மனதோடு இங்க இருக்கக்கூடியவங்க எழும்பி போங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்க, ஊர் ஜனங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிங்க. உங்களுடைய மாப்பிள்ளை இடத்துல பரிவாக சொல்லுங்க. ஏன் சொல்ல முடியாது? இது நோன்புடைய மாதம், இதுல இருந்தாவது தொழுகையை கடைபிடிங்க, மனுஷனாகுங்க. மௌத்தொன்று ஒரு இருக்குது, அல்லாஹ் சந்திக்க வேணும். கபூர்ல பச்சை மண்ணுல ஒரு சின்ன இடத்துல தூங்க வேண்டி இருக்குது. அங்க தூக்கம் போகுமா? இல்ல, மலாய்க்காமார்களுடைய அந்த பயங்கரமான அடிக்கு நாங்க ஆளாகுமா? இதுவரை ஞாபகப்படுத்துங்க. வீட்டுல மார்க்கத்துடைய சூழலை உருவாக்குங்க, தீன பேசுங்க, மஸ்ஜிதோட தொடர்புல வர ஆகுங்க. வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகுதா இல்லையாங்கிறத பாருங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் உணரக்கூடிய இதயத்தை தருவானாக. குறுகி கிடைக்கும் இதயத்தை அல்லாஹ் விரிவாக்குவானாக. எங்கள் எல்லோரையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ எங்களை படைத்தாய், நீ இரக்கமுள்ளவன், உன்னிடத்தில் தௌபா செய்யுமாறு கூறுகின்றாய். நாங்கள் இறங்குகிறோம், மன்றாடுகிறோம், உன்னின் பக்கம் மீளுகிறோம். நாயனே, எங்களை நீ மன்னித்திடுவாயா. யா ரப்பே, எங்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக மாறி இருக்குது.
எங்களுடைய கண்கள் எல்லாம் வறண்டு போயிருக்குது, கண்ணீர் வடிக்க மறுக்குது, பாவங்களை நினைத்து கூட அது உருக மறுக்குது. யா அல்லாஹ், எங்களுடைய கல்புகளை உன்னின் பக்கம் திருப்பிவிடு, தூய்மையான தௌபா செய்யும் பாக்கியத்தை தந்திடு.